இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் ரெண்டாம் தரமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறிய? உனக்கே அசிங்கமா இல்ல? அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? சின்ன மாப்பிள்ளையா தங்கச்சி பையங்கிறக்காக அவரை வெறுத்து ஒதுக்குறியே, அவரோட கால் தூசிக்கு ஆளாவனா இவன்லாம்? அவன் என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தது மட்டும் சரியா? உங்க தங்கச்சி பையன் தான் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன். அவன் என்ன ஏமாத்தினத்துக்கு தண்டனையா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கதான் போறேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தெரியுமா உனக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையே, உங்க எல்லாரையும் கூண்டோட தூக்கிட்டு போயிருவாங்க. ஓ, அந்த அளவுக்கு போவீங்களா? அப்புறம் நானும் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன குத்தம் சொல்ற அளவுக்கு யாருக்கும் இங்க அருகதை இல்ல. என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் இதுல குறுக்க வர வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆண்டி சொல்றத கேட்டு நடக்க வேண்டியதானே அங்கிள்? டேய், அங்கிள் கிங்கிள் சொன்னா அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். யாருக்கு யாரா அங்கிள்? சகல, நீங்களாச்சும் சொல்றத கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமக நீங்க தான் எங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஏய், சகலகலன்னா சங்கர்த்துறோம் பாத்துக்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? என் அத்தை தான் புத்தி கட்டு போய் ரேவதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏண்டா ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் புருஷன் உயிரோட இருக்கான், அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? டேய், உனக்கு சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் தயவு செய்து சொல்லாம ஓடி போயிரு சொல்லிட்டேன். அதான் உனக்கு நல்லது. இதெல்லாம் போய் உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. நானா ஒன்னும் இங்க வரல, அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேளுங்க.